ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் Poco ஃபோனில் ஆக்சிஜன் OS OnePlus 7ஓட போர்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனோ அதோட ஓவர்வியூ பற்றியும் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம இப்போ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி இதில் ஆல் அப்படின்ற இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரீ ரெக்யூர்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு பூட்லோடர் அன்லாக்டு Poco ஃபோன், அப்புறம் ஆக்சிஜன் OSோட வெண்டார், அப்புறம் சிஸ்டம் ஃபைல், அப்புறம் இந்த கர்னல் ஃபைல்ஸ். இதோட டவுன்லோட் லிங்க்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். என்னோட Poco ஃபோனில் Android 10 MIUI 11 ஸ்டேபிள் வெர்ஷன் இப்போ இருக்குது. MI அன்லாக் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக்டுன்னு இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் TWRP ஃப்ளாஷ் பண்ணுவோம். மொபைலை ஃபாஸ்ட் பூட் மோடுக்கு பூட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபாஸ்ட் பூட் கமாண்ட் யூஸ் பண்ணி TWRPயை ஃப்ளாஷ் பண்ணுவோம். இப்போது TWRP ஃப்ளாஷ் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் அப் ப்ளஸ் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா TWRPக்கு பூட் ஆகும். ஃபர்ஸ்ட் இந்த வெண்டார், சிஸ்டம் ஜிப், அப்புறம் இந்த கர்னல் ஃபைல்ஸ் இது எல்லாத்தையும் மொபைலுக்கு காப்பி பண்ணுவோம். இப்போது இன்ஸ்டால் கொடுத்து வெண்டார் ஜிப் செலக்ட் பண்ணுங்கள். ஆட் ஜிப் கொடுத்து சிஸ்டம் ஜிப், அப்புறம் கர்னல் ஜிப் அடுத்தடுத்ததாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ளாஷ் கொடுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளாஷ் ஆனதும் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஃப்ளாஷ் ஆகிடுச்சா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் ஃபோன் என்கிரிப்டடாக இருந்தது அப்படின்னா வைப் கொடுத்து கம்ப்ளீட்டாக ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மேட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதும் ரீபூட் கொடுத்து மொபைலை ரீபூட் பண்ணுங்கள். இப்போது ஆக்சிஜன் OS பூட் ஆகும். மொபைல் பூட் ஆகாமல் இந்த ஸ்க்ரீன்லேயே ரொம்ப நேரம் இருந்தது அப்படின்னா மொபைலை ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் உங்களோட பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோர்ஸ் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போது மொபைல் ரீஸ்டார்ட் ஆனதும் இனிஷியல் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் அபவுட்டில் செக் பண்ணோம் அப்படின்னா OnePlus 7 அண்ட் Android 10 வெர்ஷனில் இருக்குது. இந்த பில்டில் கேமரா ஆப் இருக்காது. ஸோ நீங்கள் OnePlusோட கேமரா மோட் இல்லைனா கூகுள் கேமரா மோடை டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணணும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் OnePlus கேமரா அப்புறம் கூகுள் கேமரா ரெண்டோட APKவுக்கும் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மோட் வேணுமோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த பில்ட் ப்ரீ ரூட்டட். ஸோ நீங்கள் மெஜிஸ் தனியாக ஃப்ளாஷ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக மெஜிஸ் மேனேஜர் டவுன்லோட் பண்ணுங்கள், அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதும் மெஜிஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அதுவே செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொபைலை ரீபூட்டும் பண்ணும். ரீபூட் ஆனதும் இது ரூட்டடானு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பில்ட் கம்ப்ளீட்டாக ரூட்டட்னு தெரியுது. இந்த பில்ட் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஸ்டேபிளாகவே இருந்தது. அண்ட் இந்த OnePlus லான்ச்சர் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் அனிமேஷனில் எந்த ஜிட்டரும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாகவே இருந்தது. இதில் வால்யூம் ஸ்லைடர் ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்டாக OnePlusல பட்டன் லெஃப்ட் சைடு இருக்கும். ஸோ வால்யூம் ஸ்லைடர்ஸும் லெஃப்ட் சைடு தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி இருந்த பில்ட்லேயும் வால்யூம் ஸ்லைடர்ஸ் லெஃப்ட் சைடு தான் இருந்தது. பட் இந்த பில்லில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வால்யூம் ஸ்லைடர்ஸ் ரைட் சைடு இருக்குது. இதில் செக்யூரிட்டி ஆப்ஷன்ஸில் ஃபேஸ் அன்லாக் இருக்குது. ஃபேஸ் டேட்டா ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் அன்லாக் நல்லாவே ஒர்க் ஆகுது. பட் இது Pocoவோட இன்ஃப்ராரெட்டில் யூஸ் ஆகலை. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. ஸோ நைட் டைமில் நீங்கள் ஃபேஸ் அன்லாக் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. டிஸ்பிளேல ஆம்பியன்ட் டிஸ்பிளே ஆப்ஷன் இருக்குது. இதில் டிஸ்பிளே மெசேஜ் ஆட் பண்ணிக்கலாம். பல்ஸ் ஆகிறப்போ இது ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் ஹரிசான் லைட்ஸ் செட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜ்லாம் ரிசீவ் ஆகிறப்போ ரொம்ப நல்லாவே இருக்குது. யூஸ் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறப்போ கண்டிப்பாக இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் பார்த்தே ஆகணும். இதோட பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ் இது. எனக்கு பெஞ்ச் மார்க்ஸில் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் இது ஜஸ்ட் உங்களோட ஐடியாக்காக. ஓகே, நான் யூஸ் பண்ண வரைக்கும் இது OnePlus டிவைஸை டைரெக்டாக யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. எக்ஸப்ட் இந்த LCD ஸ்க்ரீன் அப்புறம் இந்த நாட்ச் தவிர. ஓகே, நீங்கள் உங்கள் ஃபோனில் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோட மறுபடியும் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் நான் உங்கள் ஆனந்த். நீங்கள் பார்த்துட்டு இருந்தது டிஜிட்டல் ஃபேக்ட்ரி.